நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். We are going to close our eyes and we are going to pray before we listen to God's word. கிருபையும் அன்பும் நிறைந்த தேவனே, அப்பா, போதிக்கின்ற எங்களை மறைத்து உம்மை நீர் வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். Lord, we pray that you will cover us, Lord. Father God, hide us, Lord, and you will be revealed as your word is being taught here. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீர். Lord, you said you will know the truth and the truth will set you free. வெறும் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதை புரிந்து கொள்கிறவர்களாக எங்களை மாற்றுவீராக. Lord, let us not just be hearers of your word but doers of your word, Lord. அதை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீர்கள். Help us to understand your word, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus name, Father. ஈடு இணையற்ற வாழ்க்கைக்கு இன்றியமையாதவைகள் யாவை என்பதை தான் மூல தலைப்பாக நாம் போதித்துக் கொண்டு வருகிறோம். The title of my message that I've been teaching as a series of teachings is Essentials for a Life of Excellence. அதன் கீழாக முதல் மூலக்கூறு நம்ம பார்த்தோம், ஜெபம். And the first essential ingredient we seen was prayer. அதை மூன்று உபதலைப்பின் கீழாக சப்டிவிஷன்ல பார்த்தோம். And we studied that under 3 subdivisions. ஒன்று வேத வசனத்தையே ஜெபமாக ஜெபிப்பது. The first one subdivision was praying the word of God. இரண்டாவது பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு ஜெபிப்பது. The second subtitle was praying with the help of the Holy Spirit. மூன்றாவது தேவனுடைய பிரசன்னத்தில் அமர்ந்து அவருக்காய் காத்திருப்பது. And the third subtitle was staying in the presence of God, waiting upon God in his presence. இப்பொழுது இரண்டாவது மூலக்கூறுக்கு செல்கிறோம். Now we are going to go to the second ingredient. தேவனுடைய வார்த்தையை படிப்பது அல்லது தேவனுடைய வார்த்தை. The word of God. தேவனுடைய வார்த்தையை நாம படிக்க வேண்டும். We have to study the word of God. ஒரு மாணவன் ஸ்கூல்ல போகும்பொழுது அவன் இங்கிலீஷ்ல சொல்றாங்க ஸ்டூடெண்ட் சொல்றாங்க, ரீடர்னு சொல்றது இல்ல. அவன் படிக்கிறவன் அல்ல, அவன் மாணவன் என்று சொல்லுகிறார். When a child goes to school, they don't call him a reader, they call him a student. ஏனென்றால் அவன் பாடத்தை ஆழ்ந்து படித்து புரிந்து கொள்ள வேண்டும். Because a student, he studies the word of God, researches on it deeply, considers it, meditates on it, learns it. அதே போல நீங்க தேவனுடைய வார்த்தையை படித்து ஆழ்ந்து சென்று அதன் உட்கருத்தை புரிந்து அதை வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடியவர்களாக மாற வேண்டும். So you must be a person like that. Read the word of God, study the word of God, go into the depth of the meaning of what is this word trying to tell me, meditate on that and use that word in your life. வேத வசனம் அல்லது பைபிள் என்பது சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு தனிப்பட்ட விதத்தில் எழுதிய ஒரு கடிதம். And the Bible is a letter written to us by the God Almighty, the Creator himself, written a letter to us. அத நீங்க உங்களுக்கு எழுதியதை போல படிக்கும் பொழுதுதான் அதிலே இருக்கின்ற சத்தியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். And when you read this letter, okay, that God has written to you, you must read it as though it is a personal letter written to you. Only then you will understand the truth in it. கொஞ்ச நேரம் அப்படியே செல்ல உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும். ஆனா ஆரம்பத்துல கொஞ்சம் புரியாத மாதிரி தெரியும். As you're reading the word of God, as you're reading this letter that God wrote to you, in the beginning you will seem like you don't understand it, but as you keep reading it, you will begin to understand it. வேத வசனங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டது. God breathed ன்னு சொல்றாங்க. தேவனுடைய ஆவியினால் அளிக்கப்பட்டிருக்கின்றது. The Bible says all the word of God has been inspired, okay? God breathed that word and gave it. அது இளவைகளுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை நீங்க எடுத்து பாருங்க. 2 Timothy chapter 3 verses 16 and 17. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், தேவனுடைய வாக்குகள், தேவனுடைய வசனங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. எதற்காக? போதனைகளுக்காகவும் கடிந்து கொள்ளுதலுக்காகவும் சீர்திருத்தலுக்காகவும் நீதியை படிப்பிப்பதற்காகவும் அது சொல்லப்படுகிறது. All scripture is given by inspiration of God and is profitable for doctrine, for reproof, for correction, for instruction in righteousness, that the man of God may be complete, thoroughly equipped for every good work. எதற்காக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது இவ்வளவும்? நீங்கள் பூரணமடைந்து தேவனுடைய வார்த்தையை செயல்படுத்தக்கூடிய ஆட்களாக மாற வேண்டும் என்பதற்காக. Why is all these things being given to us? That we could be complete, thoroughly equipped to go and do God's work. நம்ம பாடத்தை நிறைய ஸ்கூல்ல நம்ம படிக்கிறோம்.
எதற்காக படிக்கிறோன்னு மாணவனுக்கும் தெரியாது, எதற்காக போதிக்கிறேன்னு ஆசிரியருக்கும் தெரியாது. In the school, we learn so many different types of subjects, but the student does not know why this particular subject I am learning, and the teacher does not know why I teach this particular subject. அப்படிதான் நம்ம இந்திய அரசாங்கம் நம்முடைய பாடத்திட்டங்களை வகுத்திருக்குது பல ஆண்டுகளாக. That is how our educational system is in India, and it's been followed for many years. நான் குறிப்பா என்ன சொல்றேன், உங்களை பற்றி சொல்ல, நிறைய பாடங்கள் நான் படிச்சிருக்கேன், அது நிறைய 90% நான் பயன்படுத்தவே இல்லை இது வரைக்கும். I'm talking about myself personally. I do not know about you. I've studied a lot of subjects, but all the subjects that I've studied, 90% of it, I don't use it in my practical life. வாழ்க்கைக்கான கல்வியை நாம் தர மறந்து விட்டோம். We have forgot to give our students, our children, life subjects, ஆனால் life ஒரு சில lessons. வெளிநாடுகளிலே மாணவர்கள் அவர்கள் படிக்கும் பொழுதே சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு எதிலே விருப்பம், எதிலே நாட்டம், எதிலே அவனுக்கு ஈடுபாடு, எந்த பாடத்தை அவன் புரிந்து கொள்கிறான் என்பதை அவர்கள் கண்டுபிடித்து அதிலே அவனை பழக்குவித்து அவனை மிக சிறந்த ஒரு வல்லுனனாக, விஞ்ஞானியாக அல்லது கட்டிட கலைஞனாக எப்படியோ அவனுக்கு இருக்கின்ற விதத்தில் அவனை உருவாக்குகிறார்கள். In some countries you find around the world, even when these young students join school, from a very young age they just watch them, they find out what is their special talents, what is their special interest, and they give them that particular subjects so that when they study that and become skilled in that and they come out, they become great scientists, great players, they become profitable to the society. நான் பள்ளி படிப்பை முடித்து கல்லூரிக்கு செல்லும் பொழுது அறிவியல் பாடத்தை நான் எடுத்தேன், சயின்ஸ். After I finished my schooling and went into college, I took science. நான் முடித்து அதற்கேற்ற அந்த சயின்ஸுக்கு ஏற்ற மாதிரி மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா நான் போனேன். And after I finished my science graduation, I went and became a medical representative. ஆனால் என்னை போலவே अनेक மாணவர்கள் சயின்ஸ் படிச்சுட்டு பேங்க்ல உட்கார்ந்து அக்கவுண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. But there are many students who have learned science, majored on science and studied, and they are sitting in the bank doing accounts. படிப்புக்கும் வேலைக்கும் சம்பந்தம் இல்லை. There is no connection between what they studied and what they are working on right now. சாப்பிடுவதற்கு வேலை கிடைச்சா போதுங்க, ஏன்னா அந்த வேலையில வரக்கூடிய வருமானத்துல என் குடும்பத்தை நான் காப்பாத்தணும். Because they just want an income for their life to survive. So they don't care in whichever field they are sitting, what they studied and what they are doing, as long as they get an income to survive. அதே போல கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் ஏதோ நான் கிறிஸ்தவன் அதனால பைபிள் படிக்கிறேன். So in Christianity also, in our Christian walk of life, what we do is, I'm a Christian, so I read the Bible. நான் ஒரு கிறிஸ்தவன் அதனால சர்ச்சுக்கு போறேன். I'm a Christian, so I go to church. அதனால உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்காது. So you will not have a progress in your life. ஏன் முன்னேற்றம் இல்லை என்றால் தேவனுடைய வார்த்தையை ஆழ்ந்து நீங்கள் படிக்கும் பொழுது தேவனுடைய ஆவியானவர் உங்களை எதற்காக தெரிந்து கொண்டார் என்பதை உங்களோடு பேசுவார். Because if you sit down and study God's word, meditate on God's word, really come to understand God's word, you will know that the Holy Spirit is speaking to you, where he is speaking, what he is speaking, and you will use it and progress in your life. கல்லூரியிலும் இப்பொழுது கொஞ்சம் மேம்பாடு அடைந்திருக்கிறது. ஒவ்வொருவருடைய அந்த புரிந்து கொள்ளுதலுக்கு ஏற்றாற் போல இப்ப பாட திட்டங்களை அமைக்கிறாங்க. Now they are making a little bit of amendment in our educational system, and they are checking out on students and saying according to their level of IQ they are making certain changes in the education. சில பாடங்க அவங்களுக்கு புரியலனா ஸ்பெஷல் கோச்சிங் சொல்றாங்க, அவங்களுக்கு சிறப்பு அந்த பயிற்சியை கொடுக்கறாங்க. If certain students are not able to grasp that subject, they give them a special coaching. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வசனங்களை பார்க்கின்றோம். If you turn to Hebrews chapter 5 and from verse 11, எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வசனங்களை பார்க்கும் பொழுது எபிரேய புத்தகத்தை எழுதியவர் சொல்றாரு, தேவனுடைய வார்த்தை வளர்ச்சி இல்லாதவர்களுக்கு பாலை போலவும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தவர்களுக்கு திடமான ஆகாரத்தை போலவும் இருக்கிறது. If you read Hebrews chapter 5 from verses 11 to 14, it talks about here, if you have not grown in your spiritual life, then you need to learn the word of God, like milk you have to be given. And if you are grown, then you must be given the word of God like a solid meat. ஆனா இன்றைக்கு अनेक வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் சபைக்கு போறாங்க, இன்னும் பால் தான் குடிச்சிட்டு இருக்காங்க. But nowadays we are seeing believers go to church, 8 years they are attending the same church, 10 years they are attending, but still they are drinking on milk. கிறிஸ்தவர்கள் சபையில 2 மணி நேரம் உட்கார்ந்து பாஸ்டர் வந்து
உள்ள நுழைந்து வெளியில வந்து நமக்கு போதித்து நம்ம படிக்க வச்சு நம்மளை அப்படியே உருட்டி எடுக்கிறாரு. அதுக்கு பதிலா 3 நிமிஷம் உட்கார்ந்து ஆசீர்வாதத்தை அப்படியே லபாக் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடலாம் நினைக்கிறாங்க. So the believers today, what they think is, instead of going to church and sitting there for 2 hours, pastor taking one verse, taking you to the next verse, going throughout, taking you a walk through the Bible, taking you inside the Bible, bringing you out of the Bible, and just shaking you up, waking you up and from your sleep and taking off the dust from you, it's very hard. So let us go sit in this 3 minutes meeting or 3 minutes TV show, get that Bible verse for today, get that promise for today, and just go. Just grab the promise and walk off. இங்க சபையில இந்த 2 மணி நேரம் பிரசங்கம் மாத்திரமல்ல, அதை நீங்க வீட்டுக்கு சென்று எப்படி ஆராய்வது, எப்படி அதற்கு உள்ள ஆழங்களை அறிந்து கொள்வது, எப்படி நீங்கள் மற்றவர்களுக்கு போதிப்பது, எப்படி மற்றவர்களை நீங்கள் சீஷராக்குவது என்று இங்க போதிக்கின்றோம். We not only teach you this 2 hours here in our service, but we are teaching you how to take this word that we are teaching you now. When you go home, study it again, research on it again, sit in the presence of God, get a revelation from God himself about that word, and see what is the meaning of that, and you be able to teach other people, make other ஆனால் இந்த Jesus. மாபெரும் டிவி பிரசங்கியார்கள், மாபெரும் பெரிய பெரிய பெயர்களை வைத்திருக்கிறவர்கள் என்ன சொல்லுவாங்க? கலங்காதே மகனே, கர்த்தர் உன் கண்ணீரை துடைப்பார். But these great big pastors and evangelists, you see, they come on the TV, they'll say, my son, my daughter, don't worry, God is wipe away your tears. இந்த ஆசீர்வாதத்தையே சொல்லி சொல்லி ஒருத்தர் ஆசீர்வாதமான ஒரு டிவி ஆரம்பிச்சு, ஆசீர்வாதமான ஒரு சபையை ஆரம்பிச்சு, அந்த ஆசீர்வாதமான சபையில் அவர் சொன்னாரு, 2020ஆம் ஆண்டு ஒரு பொன் ஆண்டாக இருக்க போகிறது. And like this, just talking promise verses, talking promise verses, talking promise verses. One person blessing verses. One person started one blessing TV, he started a blessing channel, a church, and he only speaks blessing words. And in that, in one service, he said 2020 is going to be a golden year for us. யாருக்கு இது பொன்னான ஆண்டா இருக்குது? For who is it a golden year this year? இப்படி கேட்டும் அடிபட்டும் இன்னும் திருந்தாம இருக்காங்களே. But people, believers especially, after even been hearing things like this, getting deceived like this, yet they are not, correcting themselves and reforming. நாம் மாறினால் அந்த தலைவர்கள் மாறுவார்கள். If we change, those leaders will change. ஏமாறுகிறவன் இருக்கின்ற வரை ஏமாற்றுகிறவன் ஏமாற்றிக் கொண்டு தான் இருப்பான். As long as there are people there to get cheated, there'll be people who will cheat you. ஒரு சில தத்துவ கவிஞர்கள் நான் பார்த்துருக்கேன், அவங்க பாடல்கள் எழுதியிருக்காங்க, திருடனா பார்த்து திருண்டாவிட்டா திருட்டை ஒழிக்க முடியாது. I've heard some songs about some Tamil poets who have written, okay, they are really people who think well, and they said if the thief does not consider and reform himself and stop stealing, we cannot change that thief. இவர்கள் போதாத குறைக்கு இன்னும் சினிமாவில் போயிட்டு சினிமா பாட்டை எடுத்து பிரசங்கம் பண்றாங்க. And not only preaching like this, they go into the cinema field, take the cinema songs and preach on this. How can Christianity change? வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், கேட்பீர்கள் அல்ல, அறிவீர்கள், knowing the truth. அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். The Bible says you shall know the truth, not hearing the truth, not listening to the truth, knowing it, listening and learning it, and then you will be set free. இப்படிப்பட்ட போதனைகளை கொண்டு ஒரு சில நம்முடைய சபை விசுவாசிகள் ஒரு சிலரை கொண்டு பார்த்தாங்க. ஆனால் நம்முடைய சபை விசுவாசிகள் அவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த மாறுத்தரம், அந்த பதிலை பார்த்து அதிர்ச்சி அடைந்து, ஐயோ இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு பக்கத்து போயிட்டாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு சரியான போதனை இங்கே நாங்கள் கொடுத்ததால அவங்கள யாரும் இப்போ ஏமாற்ற முடியல. Some of our church believers, because they get such solid, strong meat of the word of God being taught to them in this church, so when other people from other churches who come to try to deceive them, the deceivers, when they come to their houses, the way our church believers answer them, they never go back to their houses. நம்முடைய வாழ்க்கைக்கான எல்லா பதில்களும் எல்லா தேவைகள் சந்திக்கக்கூடிய ஆதாரத்தின் ஊற்றுக்களும் தேவனுடைய வார்த்தையில் அடங்கி இருக்கின்றது. Hallelujah. For all the questions in our life,
for all the needs in our life to be met, the source of all that is here in the word of God in the Bible. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் சுமந்து செல்லும் பொழுது ரட்சிப்பு உண்டாகிறது. When you carry the word of God and go, there salvation will take தேவனுடைய place. வார்த்தையை சரியாக போதிக்கும் பொழுது சுகம் உண்டாகிறது. When you preach the word of God correctly, healings will take place. தேவனுடைய வார்த்தையை சரியாக போதிக்கும் பொழுது வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் அவர்களுக்கு வெற்றியை கொண்டு When you கர்த்தர் preach தருகிறார். the word of God truthfully, preach the word, then they will be delivered in all parts of life. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே In Acts chapter பவுல் 10, இந்த வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே கேட்டவர்கள் ஒவ்வொருவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். And in Acts chapter 10 and verse 45 it says, and those all who listened to Peter being preaching were astonished, and as they were listening, the gift of the Holy Spirit came upon them. வசனத்தை பிரசங்கிக்கிறது இல்ல, Pardon? வசனத்தை பிரசங்கிக்கிறது இல்ல, வசனத்தை போதிக்கிறது இல்ல, வசனத்தின்படி விளக்கம் கொடுக்கிறது இல்ல. They don't- கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், எதையோ வாயில வந்து வளருது. Not teaching the word of God, not preaching the word of God, not explaining the word of God, always telling people God will bless you, God will bless you, just what they feel like telling, words of blessings they speak. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் முதிர்ச்சிக்கு வேத வசனத்தின் ஆராய்ச்சியும் வேத வசனத்தை வாழ்க்கையிலே பயன்படுத்துவதும் தான் அஸ்திபாரம். If you want a maturity in your spiritual life, then you have to be taught the word of God and you have to research on the word of God. உங்க வாழ்க்கை நன்றாக செயல்படணுமா? You want your life to continue well? வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள். Search the word of God, search the scriptures. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகளில் ஒரு புத்தகத்தில் நாம் பார்க்கின்றோம், ரெண்டு விதமான ஜனங்கள் இருந்தாங்க. ஒன்று பெரேயாவில் இருக்கிற ஒரு ஜனங்கள், இன்னொன்று தெசலோனிக்கேவில் இருந்த ஜனங்கள். In the book of Acts we seen there are two groups of people. One is Berea and then another are the people of Thessalonica. தெசலோனிக்கே இருக்கிற சபைகளை சேர்ந்தவங்க உலகத்துல இருக்க எல்லா சபை மாதிரி தான் அவங்க. And வசனத்தை கேட்பாங்க, வீட்டுக்கு போய் தூங்குவாங்க. in Acts 17 and 11 the people of Thessalonica were just like us, just like ordinary people. They will listen to the word of God and they'll go home and sleep. இதை நான் சொல்றதால இதை நான் உங்களுக்கு சொன்னேன்னு நினைச்சு கோச்சுக்க போறீங்க. Just because I'm telling you this, don't think I'm talking to you personally and get angry. கோச்சினாலும் பரவாயில்ல, அது உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுத்ததுன்னா அதுக்காக நான் And சந்தோஷப்படுறேன். even if you get angry with me, you get mad at me, it's okay if that can cause you to have a progression in your life. ஆனா பெரேயாவை சேர்ந்த ஜனங்கள் வசனத்தை கேட்ட பிறகு தங்கள் வீடுகளுக்கு சென்று வேத வசனத்தை சொன்ன வேத வசனம், எழுதப்பட்ட வேத வசனம் சரியாக இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்தார்கள். But these people from Berea were not like the people of Thessalonica, just listen and go. These people in Berea, when they listened to the word of God, they went home, they searched the scriptures to find out whether it was so as they were being told. ஆகவே வேதம் சொல்லுகிறது, பெரேயாவில் உள்ள ஜனங்கள் தெசலோனிக்கேயரை காட்டிலும் மிகுந்த நற்குணசாலிகளாக That is why the Bible விளங்கினார்கள். says in Acts 17 and 11, they were more fair-minded than those in Thessalonica. The people of Berea were more fair-minded than those in Thessalonica. ஆகவே தேவனுடைய வார்த்தையை படிப்பது வாழ்க்கையின் மிக மிக அத்தியாவசிய ஒரு தேவையாகும். So studying the word of God is a very very essential ingredient of your life. சில நினைக்கிறாங்க பைபிள் படிக்கலாம் ஆண்டவர் என் மேல கோபப்படுவார். Some people think if I don't read the Bible, God will get angry with me. பைபிள் நீ படிக்கிறதுனால ஆண்டவருக்கு நன்மை இல்ல, பைபிளை நீங்க படிக்கிறதுனால உங்களுக்கு தான் நன்மை. If you read the Bible, it's not going to benefit God, it's going to benefit you. ஹலோ, எதுக்காக நம்ம சபைக்கு வரோம்? ஆண்டவருக்காகவா? Why do you come to church? For the sake of God? எதுக்காக சபைக்கு வரோம்? எதற்காக வேத வசனத்தை படிக்கிறோம்? ஆண்டவருக்காகவா? Do you come to church for the sake of God? Do you read the word of God for the sake of God? இப்போ இன்னொன்னு கேக்குறேன், Now, I'll ask you another எதுக்காக question. ஒருவேளை காலையில சாப்பிடாம வந்திருந்தீங்கன்னு வச்சுங்க, அல்ல சாப்பிட்டு வந்தாலும் பரவாயில்ல, காலையில எதுக்காக யாருக்காக சாப்பிட்டீங்க? Morning you would have eaten breakfast and come. For who did you eat? எனக்காகவா? Did you eat for me? ஆண்டவருக்காகவா? Did you eat for God? சொல்லுங்க, எனக்காக தான் சாப்பிட்டேன். Say I ate for myself. இப்போ 12:30 மணி முடிய போகுது, திரும்ப வீட்டுக்கு போக போறீங்க. யாருக்காக சாப்பிட போறீங்க? Now afternoon 12:30 will be over, you will go home. For who will you eat lunch? நமக்காக தான்.
for ourselves. வேதத்தை நாம் படிப்பது நமக்காக. We read the Bible for ourselves, not for God. ஏனென்றால் வேத வசனம் நமக்காக தான் எழுதப்பட்டது, Because ஆண்டவருக்காக the அல்ல. Bible was written for us, it was not written for God. அது நமக்கான கையேடு, இன்ஸ்ட்ரக்ஷன், மேனுவல் நமக்கு. It is a manual given to us, an instruction book given to us. இந்த வேத வசனத்தில் வாழ்க்கைக்கான எல்லா பதில்களும், வாழ்க்கைக்கு தேவையான எல்லா ஞானமும் அடங்கி இருக்கின்றது. This Bible contains all the answers to every question of your life. This Bible contains all the wisdom that you need for your life. சிலர் சொல்லுவாங்க, பைபிள் படிச்சா கூட புரிய மாட்டேது பிரதர், அதனால தான் படிக்கிறதே இல்ல. Some people will say, Pastor, even though I read the Bible, I don't understand, Pastor. That is why I don't read. ஒரு சிலர் சொல்றாங்க, என்னதான் சொல்றாரு பாஸ்டர் அது. And some people are saying, Pastor is talking about me. ஆமா, உங்களை தான். Yes, I'm talking about you. எனக்கு புரியல என்று சொல்றவங்களுக்காக தான் நான் சொல்றேன். I'm talking about people who say, I don't understand the ஆனா அதுக்காக Bible. படிக்காம இருப்பீங்களா? But for that sake, will you just stop reading the Bible? பையன் ஸ்கூலுக்கு போறான், Your son ஒரு is going to குறிப்பிட்ட school. பாடம் அவனுக்கு புரியல, A particular subject he doesn't understand. அதனால அது படிக்காம இருந்துருவானா? So will you say, okay, you don't understand that subject, அவன் don't படிக்கலனா study. நீங்க சும்மா விட்டுருவீங்களா? If he doesn't study it, will you leave him alone? நீங்க அவனுடைய பிரச்சனை எங்கே இருக்குது என்று கண்டுபிடித்து, அவனுக்கு உதவி தேவைப்படுமானால் உதவி செய்து, ஸ்பெஷல் டியூஷன் அனுப்புனா அவனுக்கு அனுப்பி, அவனை எப்படியாவது அதை படிக்கவும் புரிந்து கொள்ளவும் அவனுக்கு உதவி செய்கிறீர்கள். See, you try to help him out. You find out why he cannot understand that subject. Where is the problem? Try to solve that problem for him. Yet if he cannot understand, you will send him for a special coaching till he gets a understanding of that subject. You will help him out. ஒரு சிலர் படிக்க தெரியாத அல்லது தமிழோ இங்கிலீஷோ படிக்க தெரியாதவங்க தான், அவங்களுக்காக இப்போ நான் சொல்கிறேன். For some of you who are illiterates, maybe you don't know how to study your mother tongue, English or Tamil or whatever it is. உங்கள் பிள்ளைங்களை படிக்க சொல்லுங்கள். You don't say, I'm an illiterate, I can't read the Bible. Ask your children to read it for you. அல்லது Read உங்கள் it பக்கத்தில் aloud. இருக்கிறவங்கள வந்து காசு கொடுத்து அவங்கள படிக்க வைங்க. Ask somebody, request டீ வாங்கி somebody. கொடுத்து படிக்க வைங்க. Give them some small payment, some small gift. Request them to read out the Bible loud to you. படிப்பதற்கு முன்பதாக நீங்களும் அவங்களும் சேர்ந்து ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த சகோதரி படிக்க போறாங்க, நான் கேட்க போகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, இதை புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். Before you read the Bible, pray. You and the person who is going to be your reader, both of you pray. Say, Lord, she is going to read it for me. I'm going to listen to it. Help us to understand your word, Lord. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னொரு பெயர் இருக்குது, கிரேக்க வார்த்தை பாரக்லீட். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? உதவியாளர். Because the Holy Spirit has another name in Greek, and his name is Paraclete. That means a helper. அவர் புரியாத உங்களுக்கு புரிந்து கொள்ள உதவி செய்வார். And you who don't understand, he will help you out to understand. ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு நீங்க வேதத்தில் நேரத்தை செலவழிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அதை நேசிப்பீர்கள், அந்த அளவுக்கு அதை வாசிப்பீர்கள், அந்த அளவுக்கு வாசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு அது புரிய ஆரம்பிக்கும். To the extent that you spend time with your Bible, to that extent you will love your Bible, to that extent you will study that Bible, to that extent you will understand that Bible. இப்போ ஒரு சிறிய சம்பவத்தை சொல்லிட்டு ஒரு பிரேக், 5 minutes பிரேக் கொடுத்து திரும்ப ஆரம்பிக்க போறோம். I will share a small incident with you now and then give you a small break. ஒரு திருமண வயதை நெருங்கிய ஒரு பெண் ஒரு புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சா. A girl who was reached a marriageable age, she was reading a particular book. அந்த புத்தகத்தை அநேக நாட்களாக படிச்சுனே இருக்கா. And she was reading that book for many weeks, many ஆனா days. படிக்க படிக்க அவளுக்கு புரியவும் இல்லை, ரொம்ப இங்கிலீஷ்ல சொல்லலாம் போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. And as she kept reading and reading, she didn't understand. She was very bored up with that book. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. After some time she got married. திரும்ப அந்த புத்தகத்தை எடுத்து படிக்கிறா. She took that book now and read. இப்போ அந்த புத்தகம் நல்லா புரிய ஆரம்பிச்சிடுச்சு. Now she could understand that book. என்னங்க நடந்துச்சு? What happened? ஏனென்றால் இந்த புத்தகத்தை எழுதியவர் தான் இந்த பொண்ணு இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கா. Because the boy who wrote that book only, this girl married. அந்த நபரை இவள் அறிந்து கொள்ள, அந்த நபரை நன்றாக புரிந்து கொள்ள, அந்த நபரை அதிகமாக நேசிக்க நேசிக்க அவர் எழுதிய புத்தகம் இப்பொழுது நன்றாக புரிகிறது. As she continued, started her life with this boy, continued her life with this boy, started to love this boy, care for this boy more and more, she even understood the book that he wrote. இந்த புத்தகத்தை எழுதிய நபரை நீங்கள் நேசிக்க நேசிக்க, அவருடைய வேதத்தை வாசிக்க வாசிக்க அவர் உங்களோடு பேசுவார், அந்த வசனம் உங்களுக்கு புரிய The ஆரம்பிக்கும். person who wrote this book,
the more you start living out your life with Him, the more you start liking Him, the more you start reading it and meditating on this book, the more you will understand it and like it much. உங்க வேத வசனத்தின் புரிந்து கொள்ளுதல் வேத வசனத்தை எழுதிய தேவனை நேசிப்பதில் தான் அடங்கியது. The understanding of God's work depends on how much you love the Lord. இயேசு கிறிஸ்து 3 வருஷம் ஊழியத்தை முடிச்சு பரம் ஏறுவதற்கு முன்பதாக தன்னுடைய சீஷர்களில் ஒரு முக்கியமான சீஷனை அழைத்து சொல்றாரு. அவனுடைய பேர் பேதுரு. இவள் எல்லாவற்றை காட்டிலும் நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா? After the ministry, the physical ministry of Jesus, this earthly ministry, after he had finished, accomplished, died, resurrected, and he was going to ascend now, he calls Peter aside and he says, do you love me more than all these? நான் போதித்த பிரசங்கம்லாம் உனக்கு புரிஞ்சுதான்னு கேட்கல. He didn't ask him, did you understand all the teachings that I taught you நான் all these இவ்வளவு 3.5 அற்புதம் years? பண்ணேனே நீயும் தொடர்ந்து பண்ணுவியான்னு கேட்கல. He did not tell him, 3.5 years I did so much of miracles, will you continue those miracles? நீ இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் என்னை He நேசிக்கிறாயா? said, more than all this will you love me? நீங்க ஆண்டவரை நேசிக்கிறதுனால தான் இங்க சபைக்கு வரீங்க. Because you love the Lord only, you are coming to church. ஏனென்றால் உங்களை நேசிக்கிறவரை குறித்து இன்னும் அதிக விவரங்களை அறிந்து கொள்ள வருகிறீர்கள். Because you are coming to understand, get more information, come to know the Lord more, the person whom you உங்களை love more. நேசிக்கிறவர்களுக்காக நீங்கள் என்னெல்லாம் செய்ய முடியும் என்று அறிந்து கொள்ள இங்கே வருகிறீர்கள். You are come here to come to know more about the person that you love so much, who did so much of good in your life. நீங்கள் அவரை நேசிக்கின்ற நேசம் அதிகரிக்க அதிகரிக்க வேத வசனத்தின் புரிந்து கொள்ளுதலும் அதிகரிக்க The ஆரம்பிக்கும். more your love grows for the Lord, the more the understanding of God's word is for you. கர்த்தர் மாபெரும் அதிசயங்களை உங்களுக்கு செய்வார். And the Lord will do great miracles